இந்த கதை என்னன்னா தன் ஆசையை நிறைவேற்றாத மனைவி. ஆனா அதே ஆசையே ஒரு மாமியார் எப்படி தீர்த்து வச்சாங்கங்கிறதுதான் இந்த கதை. வணக்கம் நண்பர்களே, என் பேரு ராகுல். எனக்கு இப்போ 29 வயசு ஆகுது. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்ததால சொந்த பந்தங்கள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுதான் முன்னுக்கு வந்தேன். வாழ்க்கையில ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும்னு நினைச்சேன். படிப்பு வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்ததால பொண்ணுங்க கூட பழகுற வாய்ப்பே கிடைக்கல. ஆனா மனசுக்குள்ள ஒரு இயக்கம் இருந்தது. சினிமாக்கள்லயும் கதைகளையும் வர்ற மாதிரி என் திருமண வாழ்க்கை ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். குறிப்பா என் மனைவி எனக்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைக்கணும்னு நினைச்சேன். பல வீடியோக்கள்ல பார்க்கிற மாதிரி சில ரகசிய ஆசைகள் எனக்கும் இருந்தது. அதை என் மனைவி கிட்ட மட்டும்தான் நிறைவேத்திக்கணும்னு உறுதியா இருந்தேன். வீட்டு பெரியவங்க எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அவ பேரு அனிதா. அனிதாவோட அம்மா, அதாவது என் மாமியார் ரேவதி அத்தை, அவங்களை பார்த்தா அனிதாவுக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க. ரொம்ப அழகான தோற்றம். அனிதாவை எனக்கு பிடிச்சிருந்ததால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மொத்தலிரவு அன்னைக்கு ரொம்ப ஆசையா அனிதா கிட்ட போனேன். அவ ஒரு பட்டு பூச்சியா படுக்கையில இருந்தா. அவள மெதுவா வருடி எங்க அன்பை எல்லாம் கொட்டுனேன். அவ ஒரு தூய்மையான பெண்ணா எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தோம். ஆனா நாட்கள் போக போகத்தான் ஒரு விஷயம் புரிஞ்சது. எனக்கு இருந்த சில ரகசிய ஆசைகள் அனிதாவுக்கு பிடிக்கல. நான் அவளோட பூவிதழ்களை சுவைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ முகம் சுழிச்சா. என் ஆண்மையே அவ அன்பா தொடணும்னு நினைச்சேன். அதுக்கும் அவ சம்மதிக்கல. அவளுக்கு வெறும் இயல்பான உறவு மட்டும்தான் பிடிச்சிருந்தது. என் ஆசைகள் நிறைவேறாம மனசுக்குள்ளேயே புதைஞ்சு போச்சு. ஒரு வருஷம் ஓடிடுச்சு. என் ஆசைகளை நான் வெளிப்படையா அனிதா கிட்ட சொன்னப்போ அவ கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. மன உளைச்சல்ல நான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புனேன். அடுத்த 2 நாள்ல கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திறந்து பார்த்தா ரேவதி அத்தை நின்னுட்டு இருந்தாங்க. வாப்பா ராகுல், என்னாச்சு உங்களுக்குள்ள? கேட்டுக்கிட்டே உள்ள வந்தாங்க. சோபாவுல உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம். அத்தை ரொம்ப இளமையா அம்சமா இருந்தாங்க. அந்த ஒரு மாச பிரிவுல நான் ரொம்ப தாகத்தோட இருந்தேன். அனிதா இன்னும் சின்ன பொண்ணுப்பா, அவளுக்கு இந்த விஷயங்கள பக்குவம் இல்லைன்னு அத்தை சொன்னாங்க. நான் சொன்னேன், அத்தனை எனக்கு தேவை ஒரு முழுமையான அன்பு. அது கிடைக்காத இடத்துல நான் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டேன். அப்போ அத்தை என்னை பார்த்த விதம் அப்படியே மாறிடுச்சு. அத்தை மெதுவா என் பக்கத்துல வந்தாங்க. அவங்களுடைய அந்த கனிந்த மாம்பழம் போன்ற மேனி என் மேல பட்டப்போ எனக்குள்ள ஒரு புது உணர்ச்சி பிறந்தது. அத்தை கீழ குனிஞ்சு என் தாகத்தை தீர்க்க ஆரம்பிச்சாங்க. அனுபவம் உள்ள ஒரு பெண்ணால மட்டும்தான் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என் தம்பிய அவங்க இதழ்களால தீண்டியப்போ சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருந்தது. அவங்களோட அந்த செவ்வரளி பூ போன்ற இதழ்களை நான் சுவைக்க ஆரம்பிச்சேன். அவங்க முகம் சுளிக்கல. இன்னும் என்னை தூண்டுனாங்க. அவங்களோட அந்த பெரிய தோற்றத்தை நான் பின்னாடி இருந்து ரசிச்சு என் அன்பை செலுத்தினேன். 1 மணி நேரத்துக்கும் மேல நடந்த அந்த அன்பு போராட்டம் என் 1 வருஷ இயக்கத்தை தணிச்சது. அத்தை சொன்னாங்க, ராகுல், அனிதா கிட்ட நீ எதையும் எதிர்பார்க்காதே, உனக்கு எது வேணுமோ அதை என்கிட்ட கேட்டுக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் விவாகரத்து நோட்டீஸ் திரும்ப பெற்றேன். அனிதா திரும்ப வந்துட்டா. இப்போ நான் அனிதா கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துறேன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஆனா எனக்கு எப்படி எல்லாம் அன்பு வேணும்னு தோணுதோ அப்போ எல்லாம் நான் அத்தை வீட்டுக்கு போயிடுவேன். அனிதாவுக்கு தெரியாத ஒரு ரகசிய பந்தம் எனக்கும் அத்தைக்கும் இடையில இருக்கு. அவங்க எனக்கு தாகம் தீர்க்கிற தேவதையா இருக்காங்க. இப்போ என் வாழ்க்கை ரொம்ப நிறைவா இருக்கு. நண்பர்களே, வாழ்க்கையில யாருக்கு எங்கிருந்து மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.